கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமாம், இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த வசனம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது சரியான நேரத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும்னா, மற்றவர்களுடைய மனதை குணப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கக்கூடியதாய் நம் வாயை பயன்படுத்த வேண்டும். அதாவது சரியான சமயம் அப்படின்னா சரியான வார்த்தை மட்டும் போதாது, அது சரியான நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது ஒருத்தர் இப்போ பலவீனப்பட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பலவீனத்தை நம்ம இடத்துல சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு சுகம் உண்டாகும், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தையை நாம் பேசும்போது அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும். அதுபோல தான் நம்முடைய வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தைகள், துன்ப நேரத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் வெளிப்படுக வேண்டும். பொற்பழத்திற்கும் வெள்ளித்தட்டுக்கும் எப்படி சமானமாக இருக்கும்னா, அது மிகவும் பொற்பழம் எப்படி பார்க்க மிகவும் அழகாக இருக்கும், அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். அது எதையும் குறிக்காது, ஆனால் மதிப்பு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், விலை உயர்ந்ததாக இருக்கும். அது மாதிரி தான் சரியான நேரத்தில் நாம் சரியான வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய வார்த்தை ஒரு மதிப்பு மிக்கதாகவும் விலையேற பெற்ற வார்த்தையாகவும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாகவும் அது மாறும். அதாவது கோபத்தில் நாம் பேசுவதற்கு நாம் முன்னாடி சிந்திக்க வேண்டும். அதாவது தேவன் நம்முடைய வாயை வழிநடத்த அவர் கையில் நம்முடைய வாயை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தேவையான நேரத்திலும் நமக்கு நல்ல வார்த்தைகளை பேசும்படியாய், மற்றவர்களை ஊக்குவிக்கும்படியாய், மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், மற்றவர்களை தேற்றும்படியாய், அநேகர் காயங்களை கட்டும்படியாய், மற்றவருடைய காயங்களை ஆற்றக்கூடிய நல் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதாவது நம்முடைய வார்த்தைகள் சாதாரண வார்த்தை கிடையாது. நம்முடைய நாவில தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதனால நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனையும் மரணத்தையும் கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்கும்படியாய் நாம் கவனித்து நடக்க வேண்டும். நாம் பேசுகிற ஒரு வார்த்தை யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் அந்த வார்த்தை மிகவும் அழகானது, மிகவும் மதிப்பு மிக்கது, மிகவும் விலை உயர்ந்தது, மிகவும் விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படும்படி நாம் நம்முடைய வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே ஏற்ற சமயத்தில் சொன்ன நல் வார்த்தை அப்பா வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம் என்று நாங்கள் வாசித்த தியானத்தின்படி தகப்பனே, எங்கள் வாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதியும், கல்விமானின் நாவை தாரும், பிறர் காயம் கட்டுகிற வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், அப்பா அநேகரை தேற்றக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், தேவன் அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் எங்களையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.